ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஷிவாரி ட்ரேடர்ஸ். நான் சௌமியா சிவபிரகாஷ் பேசுகிறேன். லாஸ்ட் ஃப்ரைடே மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து இனிஷியலாக மார்க்கெட் சிபிஆருக்கு கீழே வந்துட்டு ஓப்பன் ஆயிருந்தது. இந்த இடத்துல 52,600 க்ளோசிங் ப்ரைஸ் இருந்தது. ஸோ க்ளோசிங் ப்ரைஸ் ப்ளஸ் சிபிஆரில் மார்க்கெட் ஃபஸ்ட் இனிஷியல் ரெசிஸ்டன்ஸ் ஃபேஸ் பண்ணி டே லோ வந்துட்டு ரெஸ்பெக்ட் பண்ணிச்சு. டே லோவில் இருந்துட்டு திரும்ப சிபிஆரோட லாஸ்ட் லைன் ரெசிஸ்டன்ஸ் ஃபேஸ் ஆகி ஸோ லோவர் அண்ட் லோ ஃபார்ம் ஆகி செல்லிங் வந்தது. அப்புறம் லாஸ்ட் விங்குக்கிட்டே லாஸ்ட் 1 hour கிட்ட சைட்வைஸ்லேயே டோட்டலாக வந்துட்டு க்ளோஸ் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 11 o'clockலேருந்து மார்க்கெட் க்ளோஸ் ஆகிற வரைக்குமே வெறும் ஒரு 200 பாயிண்ட்ஸ் ரேஞ்சஸ் மட்டுமே மார்க்கெட் எடுத்திருக்கு. அது என்ன ரேஞ்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 52 360லேருந்து 52 160 இந்த ரேஞ்ச் மட்டும்தான் எடுத்திருக்கு. ஸோ இந்த ரேஞ்ச் வந்து நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் நாளைக்கு மார்க்கெட்க்கு. ஓகேங்களா? ஸோ இந்த ரேஞ்ச் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஓகேங்களா? இதுதான் ஃபஸ்ட் பாயிண்ட் நீங்கள் நோட் பண்ண வேண்டியது ப்ரைஸ் செக்ஷனில். ஸோ எத்தனை பேர் வந்துட்டு ட்ரேட் பண்ணி வந்துட்டு ப்ராஃபிட் பண்ணிங்க அப்படின்னு தெரில. பட் சிம்பிள் திங் என்ன அப்படின்னா, நீங்கள் யாராவது செல்லிங் இங்கே எடுத்திருந்தீங்கன்னா கூட ப்ராஃபிட் வந்து S1ல புக் பண்ணிக்கோங்க. எப்போவுமே ஃபஸ்ட்டு ஒரு சிம்பிள் டிப் சொல்கிறேன். இனிஷியல் ஸ்டேஜ் ஆஃப் ட்ரேடிங்கில் வந்து ரிஸ்க் இஸ் ரிவார்ட் வச்சு ட்ரேட் பண்ணுங்கள். விச் மீன்ஸ் 1:2 வந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஸ்மாலர் ப்ராஃபிட்ஸ் நீங்கள் எடுத்துகிட்டே இருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு ட்ரேடிங் மேலே ஃபஸ்ட்டு கான்ஃபிடன்ஸ் வரும். எல்லா நாளும் 1:5 1:7லாம் கிடைக்காது. அதாவது சம் ட்ரெண்டிங் டேஸில் மட்டும் தான் கிடைக்கும். பட் அந்த ஒரு நாள் ப்ராஃபிட் பண்ணி மற்ற நாள்லாம் ஸ்டாப் லாஸ் வாங்குறத விட எல்லா நாளும் ஸ்மாலர் ப்ராஃபிட்ஸ் எடுக்கும்போது நீங்கள் அட் தி எண்ட் ஆஃப் த மந்த் வந்துட்டு ஹவர் டேலிங் த லாஸஸ் வந்து நீங்கள் ஓவரால் ப்ராஃபிட்டபுளாக இருப்பீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சிம்பிள் டிப்ஸோட இன்றைக்கான மார்க்கெட் அனாலிசிஸ் வந்துட்டு பார்க்கலாம். நாளைக்கு மண்டே எப்படி இருக்க போகுது மார்க்கெட் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு க்ளோசிங் ப்ரைஸ் 52,265 வந்துட்டு இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதை வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். 52,265 ஓகேங்களா? மார்க் பண்ணிட்டேன். ஸோ அது வந்துட்டு எல்லோ லைனில் வந்துட்டு மார்க் பண்ணிக்கலாம். ஸோ ஒன் செகண்ட் நான் வந்துட்டு எல்லோ லைன் பண்ணிக்கிறேன். ஓகே, எல்லோ லைன் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்துட்டு டெக்ஸ்ட் பண்ணிக்கலாம். பிவிசி இஸ் ஈக்குவல் டு 52,265 ஓகேங்களா? அப்புறம் ப்ரீவியஸ் டே லோ வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருந்த மாதிரி 52 150 இருக்குது. ஓகே, அதே ஆரஞ்ச் லைன் பண்ணிக்கலாம். ப்ளஸ் அதே இடத்துல தான் லாஸ்ட் வீக்கோட லோவஸ்ட் பாயிண்ட்டும் இருக்குது. ஒரு வாட்டி வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஸோ அதை வந்து வீக்லி லோன்றனால எல்லோ லைனில் மார்க் பண்ணுறேன். வெரிஃபை பண்ணிக்கோங்க. மார்க்கெட் வந்து 15th வந்து ஒரு நியூ வீக் ஸ்டார்ட் ஆகுது. அந்த இடத்துலேருந்து நம்ம லாஸ்ட்டாக வந்த வரைக்கும் இதே சப்போர்ட்டை தான் மல்டிபிள் டைம்ஸ் வந்து டெஸ்ட் பண்ணியிருக்கு. ஓகேங்களா? ஹையஸ்ட் பாயிண்ட் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் டே ஹை வந்து 52,560 இருக்குது. அதை வந்து எல்லோ லைன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஐ மீன் ஆரஞ்ச் லைன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஹையஸ்ட் பாயிண்ட் ஆஃப் த மார்க்கெட் இந்த வீக்லேயே பார்த்தீங்க அப்படின்னா 52,800 அதையும் வந்துட்டு வீக்லி ஹையாக வந்துட்டு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து எல்லோ கலர் லைன் கொடுத்துக்கலாம். அதாவது நான் இப்போ மார்க் பண்ண பிவட்ஸ்லாம் புரியல அப்படின்னா ஒன் செகண்ட் கிளியராக வீடியோ வந்துட்டு பாருங்கள். ஸோ இப்போ நம்ம எல்லாமே மார்க் பண்ணியாச்சு. டுமாரோ சிபிஆர் வந்து சேஞ்ச் பண்ணிடலாம். ஸோ சிபிஆரில் போயிட்டு ஷோ டுமாரோ சிபிஆர் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஹை அண்ட் லோ எல்லாமே ரெண்டையுமே எடுத்து விட்டுடலாம். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட் இப்படி தான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஆல்ரெடி அனலைசிஸ்க்கு சொன்னது தான். இந்த லாஸ்ட் 1 hour ஆஃப் மார்க்கெட் ஒரு ரேஞ்ச் ஃபார்ம் ஆயிருக்கு இல்லைங்களா? அந்த ரேஞ்சுங்கிறது பாயிண்ட் நம்பர் 1. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்துட்டு மல்டிபிள் டைம் இந்த சப்போர்ட் வந்து டெஸ்ட் ஆயிருக்கு. 1 2 3 டெய்லி பிரேக் பண்ணணும் நம்ம சொல்கிறோம். பட் ஆனால் ஒரு ஃபியூ பாயிண்ட்ஸ் தான் போகுது. ஸோ 1 2 3 4 5 6th டைம் வந்து டெஸ்ட் ஆயிடுச்சு. ஸோ ஒன் மோர் டைம் வந்து மார்க்கெட் வந்துட்டு ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகிட்டு இந்த ஸ்விங்கை ஃபாஸ்ட்டாக பிரேக் பண்ணால் டவுன் சைடில் வந்துட்டு 51,900 அதுக்கு கீழே கூட மொமெண்டம் வரதுக்கான சான்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்ச் இருக்கு இல்லைங்களா, இதை ஹோல்ட் பண்ணிடுச்சு பையிங் சைடில், இல்லை லைட்டாக இந்த ரேஞ்சுக்கு மேலே கேப் அப் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் க்ளோசிங் ப்ரைஸில் புல் பேக் பண்ணி பையிங் போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. கேப் அப் ஆனாலும் சரி, இல்லை ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகிற மார்க்கெட் ஹோல்ட் பண்ணிட்டாலும் சரி, இந்த லாஸ்ட் ஸ்விங் க்ளோசிங் ப்ரைஸ் கம் லாஸ்ட் ஸ்விங்கை ஹோல்ட் பண்ணிடுச்சுனாலும் உங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா பையிங் ட்ரேட் தான் இருக்குது. ஓகேங்களா? க்ளோசிங் ப்ரைஸ் அதாவது பையிங் ட்ரேட் வந்துட்டு ஹோல்ட் ஆயிடுச்சுன்னா பையிங் ட்ரேட் தான் அப் சைடில் இருக்குது. இதுக்கு மேலே கொஞ்சம் கேப் அப் ஆயிருந்தாலும் க்ளோசிங் ப்ரைஸில் ஒரு புல் பேக் கொடுத்துட்டு அப் சைடில் மூவ் ஆகிறதுக்கான யூட்டர்ன் போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. சப்போஸ் அக்ரெசிவாக இந்த இடம் பிரேக் ஆனாலோ இல்லை கேப் டவுன் ஆகி இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் ஃபேஸ் ஆனால் மட்டும்தான் செல்லிங் ட்ரேட் நீங்கள் பிளான் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒன் டே சார்ட்லேயே நீங்கள் பார்த்துக்கோங்க, மார்க்கெட் ரொம்ப நாளாக ஒரே ரேஞ்ச் தான் வந்துட்டு ஹோல்ட் பண்ணிகிட்ருக்கு.
எந்த ரேஞ்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 51,900லேருந்து 52,500. ஸோ எவ்வளோ லாங்கா இந்த இடம் கன்சாலிடேட் ஆகுதோ, அவ்வளோ பெரிய பிரேக் டவுன் வந்து கீழ இருக்குன்னு அர்த்தம். இல்ல மேலனாலும் பிரேக் அவுட் இருக்குன்னு அர்த்தம். ஸோ பீஸ்ஃபுல்லா தான் வெயிட் பண்ணி ஆகணும் மார்க்கெட் ட்ரெண்டிங் ஆகறதுக்கு. தட்ஸ் ஆல் ஃபார் டுடே ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா, மறக்காம நம்மளோட சேனல் சிவாரி ட்ரேடர்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. ஸோ தட் ஒருத்தர் நியூவா ட்ரேடிங்க்கு வரவங்க இந்த வீடியோ பார்த்தாலும் ட்ரேடிங் பத்தின அவேர்னஸ் கிடைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு. ஸோ தட் தே டோன்ட் லூஸ் பிக் மனி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மறுபடியும் இன்னொரு vlogல பார்க்கலாம். அன்டில் தென் தேங்க்யூ.